பாகிஸ்தான் எப்ப பார்த்தாலும், அதாவது இந்தியா பாகிஸ்தான நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்கா சீன எல்லையும் கொழுந்து விட்டு எரியும். அதாவது இந்திய, சீன எல்லைகள், பாகிஸ்தான் எல்லைகளும் கொழுந்து விட்டு எரியும். இப்ப சமீபத்தில ரீசென்ட்டா பங்களாதேஷ் எல்லைகளும் 3 திசைகளையும் இப்ப இந்தியா யுத்தத்த சந்திக்கும் அப்படிங்கிற மாரி, திண்ணையில உட்கார்ந்து கிழவிக பேசுற மாரி பேசிக்கிட்டு இருந்தாய்ங்க. ஆனா இப்ப ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பாகிஸ்தான் பாக்குது, அனுபவிக்குது. காரணம் என்ன அப்புட்ன்னா, இந்தியா ஒரு பெரும் தாக்குதலா பாகிஸ்தானுக்குள்ள போய் 9 லொகேஷன அடிச்சு தகர்த்துட்டு வந்துட்டோம். இந்தியா தாக்க போறோம்னு தெரியும். பெரிய அளவு தீவிரவாதிகள ஒளிச்சு வச்சாய்ங்க. முக்கியமான ஆட்கள் வெளியிலேயே வரல. இத மீறி 9 லொகேஷன தாக்கிட்டோம் அப்படிங்கிறதுதான். உச்சகட்ட பாதுகாப்பு நாங்க ரெடியா இருக்கோம். ஆச்சாக்கு பூச்சாக்குன்னாய்ங்க. கடைசியில ஒரு மிசைல கூட வீழ்த்தல. அதுல என்னென்ன மிசைல் யூஸ் பண்ணோம்? ஆளில்லா விமானங்களா? ஒண்ணும் டீட்டெயிலே இல்லாம பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. இந்த அளவுக்கு நிலைமை மோசமா இருக்கு. அதே சமயம் இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தான் விடுதலை ராணுவம் அப்படிங்கிறது இறங்கி துவம்சம் பண்றார்கள். ஏறக்குறைய பலுச்சிஸ்தான் பிராந்தியத்த அவனுங்களா நாங்க விடுதலை பெற்றோம்னு அறிவிச்சா நீ என்ன பண்ணுவ? அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான்லயே கேள்வி கேட்டுக்கிறாய்ங்க. அட கூமுட்டைகளா! என்ன பண்ண முடியும் உங்கனால? ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறது தானே உண்மை. ஆனா அவர்களுக்குள்ளேயே இப்படி ஒரு கேள்வி கேட்கிறார்கள். ஏன் அப்படின்னா, இந்த பக்கம் இந்திய எல்லைகள்ல கிராஸ் பார்டர் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆர்ட்டிலரிய தூக்குனாய்ங்க, தொலைச்சுட்டோம். ஆர்ட்டிலரிய கைவிட்டு மீண்டும் கிராஸ் பார்டர் ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல 2 இடங்கள்ல தீவிரவாதிகள் ஊடுருவல முறியடிச்சிருக்கோம். ஒரு இடத்துல ஆளே சிக்கிட்டான், போட்டு தள்ளிருச்சு இந்திய ராணுவம். இந்த மாரி தீவிரமா இந்த சைடு தாக்குதல் அப்படிங்கிற பேர்வையில, மீண்டும் தீவிரவாதிகள உள்ள விடுறதுல தான் இவனுங்களோட கவனம் பூரா இருக்கே ஒழிய, ஒரு ராணுவ தாக்குதல் மாரி எண்ணமே கிடையாது. அந்த புத்தியே இல்லாத பயலுக தான் பாகிஸ்தான் ராணுவம் தீவிரவாதிகள இங்கிட்டு அனுப்புறாய்ங்க. அதே சமயம் பலுசிஸ்தான் பகுதியில ராணுவ வீரர்கள் போவே முடியல. போனாலும் அடி விழுகுது. இப்போ ஒரு கான்வாய் போயிருக்கு. அத அப்படியே பிளாஸ்ட் பண்ணி வீடியோவாவே எடுத்து போட்டார்கள். 14 நபர்களுக்கு மேல பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த 14 நபர்கள் இறந்திருக்கார்கள். அந்த பகுதிக்குள்ள இவனுங்கனால நுழையவே முடியல. இந்த பக்கம் இந்தியா தாக்கும்போது, பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் தாக்கிக்கிட்டே இருக்கு. தினமும் 3 பேர், 4 பேர்ன்னு அந்துகிட்டு கான்வாய்ல போறவனுங்கள போட்டு தள்ளுன மேனியுமா இருக்காய்ங்க. இன்னைக்கு 14 பேர் கொண்ட ஒரு குழுவ டம்முன்னு போட்டு தள்ளிட்டாய்ங்க. அப்படி வீரியமா 2 பக்கமும் இப்ப பலுசிஸ்தான் பிராந்தியத்திலயும் சரி, இந்திய எல்லைகள்லயும் சரி, பாகிஸ்தான் ராணுவம் சண்டை போட வேண்டிய கட்டாயம். ஆனா இந்திய ராணுவத்திலயும் சண்டை போட முடியல. பலுசிஸ்தான் விடுதலை ராணுவத்துக்கிட்டயும் சண்டை போட முடியாம, அப்படியே அங்கிட்டு இங்கிட்டு இருந்து ஃபயர் பண்ணா தப்பிச்சிடலாமான்னு இந்திய சைடு போக்கு காட்டுறது. ஃபயர்ல இருந்து ஆர்ட்டிலரி மாறுறது. ஐயோ அடிக்கிறாய்ங்கன்னு திருப்பி ஃபயருக்கு மாறுறது. நடுவுல பஞ்சாப் எல்லைகள்ல ஒரு மிசைல தட்டி விட்டாய்ங்க. தட்டி விட்ட ஜோர்ல மிசைல நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம். இது பத்தாது அப்படின்னு பாகிஸ்தான்ல தூங்குறதே இல்லையாட்டுக்கு. காரணம் என்னன்னா, திடீர்னு சைரன் ஒலிக்கிற சவுண்டு கேட்டா அலறிடுறாய்ங்க. பட்டாசு வெடிக்கிற சவுண்டு கேட்டா கூட பாகிஸ்தான் மக்கள் அலறார்கள். காரணம் எந்த நேரத்திலயும் தாக்குதல் மீண்டும் வரும். ஆபரேஷன் சிந்தூர் இன்னும் முடிஞ்ச பாடில்ல. இன்னமும் ஓப்பன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லியும் கதற ஆரம்பிக்கிறாங்க. இப்படி 4 திசைக்கு கதறும்போது தான் பாகிஸ்தான் ராணுவம் இல்ல 2 திசைக்கு தான் நம்ம கதர்றோம் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. காரணம் என்னன்னா, பலுசிஸ்தான் விடுதலை ராணுவம் ஒரு பக்கம் இந்தியா தானே. இன்னும் அந்த பக்கம் ஆப்கான் எல்லைகள்லாம் சும்மா தானே இருக்கு. அங்கிட்டு ஆப்கானையும் ஈரான அடிச்சுட்டான்னா 4 அப்படின்னு கணக்கு வச்சுக்குவாங்க. இல்லாட்டி இவனுங்க 2ன்னு தான் கணக்கு வச்சுக்குவாங்க எல்லாத்துக்கு. அத நினைச்சே நம்ம இன்னும் சேஃப் ஜோன்ல இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு 1000 வாய்ப்புகள் இருக்கு. அங்க உள்ள மக்கள்கள் அப்படிங்கிறது 2 விதமா ரியாக்ட் பண்றாங்க. ஒண்ணு தேவையில்லாத சிக்கலை இழுத்து விடுற இந்த அரசாங்கமும், ராணுவமும் வீட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இம்ரான் கானோட கூட்டம். இன்னொன்னு இல்ல நாங்க திருப்பி அடிப்போம் அப்படின்னு இந்தியாவுக்கு எதிரா கோஷம் போடுற ஷவாப் ஷெரீஃபோட கூட்டம். ஆக மொத்தம் உருப்பட போறது கிடையாது. இன்னமும் இவனுங்க அடி, மிடி வாங்கிக்கிட்டே இருக்க போறாங்க அப்படிங்கிறதான் ராணுவம் தொடர்ந்து பல இடங்கள குறி வச்சுக்கிட்டு இருக்கு. அரசாங்கங்கள், அதாவது இந்திய அரசாங்கங்கள் ராணுவத்துக்கு குடுத்த முழு சுதந்திரம் ஓப்பன்ல இருக்கு.